चंद्रबलम तदेव विद्याबलम दैवबलम तदेव लक्ष्मीपतेते अंघ्रियुगम स्मरामि अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतो विवा यस्मरेत् पुण्डरीकाक्षं सभाक्षाभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपादितं பக்கத்தில் மாப்பிள்ளை இப்போ டான்ஸ் ஆடினா ஆரமாட்டா அது மனசுக்காக கௌரி முகே அம்மாவோட முகம் காசியில் வேண்டியது அனாசக்தி விசாலாட்சி त्रिकंटक विराजिते अम्बा पार्वती का भगवान का इंद्र काशी मथुरा भूमि भगवान त्रिशूल मूल भाग बदल भाग गौरी के रणुल विश्वा पूर्ण ओंकार नो सुनामी नो प्रलय नो भूकंप अंडमानी क्षेत्र में पुण्य मंदिर विक्रमशके बौद्धावतारे उत्तरवाहिन्याः सौत्रे नास्ति प्रवाहमार्गे विशेषः भागीरथ्याः पश्चिमे तीरे आर्हस्पत्य मानेन सिद्धार्थनाम संवत्सरे सौरचान्द्र मानाभ्यां विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ भाद्रपदमासे कृष्णपक्षे चतुर्दश्यां शुभतिथौ वासरः गुरुवासर युक्तायां पुष्यनक्षत्र युक्तायां शुभयोग शुभकरण. ஜெய் ஸ்ரீராம். நம்மளோட யாத்திரையில் இன்றைக்கி 4வது நாளில் காஷியில் இருக்கோம். நம்ம வழக்கப்படி தமிழ் பிராமணர்கள்ட்ட போய் சங்கல்பம் எடுத்துகிட்டு இன்றைக்கி கங்கா ஸ்நானம் பண்ண இருக்கோம். காஷி விஸ்வநாதர், அன்னபூர்ணி, விசாலாட்சி தரிசனம் எல்லாம் பண்ண இருக்கிறோம். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள். காஷிக்கு வந்துட்டோம். கங்கையை பார்த்துட்டு இருக்கீங்க. நேற்று என்பது நிச்சயம் கிடையாது, நாளைக்கு என்பது சத்தியம் கிடையாது. இன்னைக்கு இந்த நொடி சத்தியம். காஷிக்கு வந்துட்டீங்க, கங்கையில் இறங்கி ஸ்நானம் பண்ண போறீங்க. கோடி ஜென்ம சுகிர்த்தம். எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி புண்ணியங்கள் பண்ணியிருந்தா மட்டும்தான் இன்னைக்கு நீங்க காஷியில வந்து நிற்க முடியும், கங்கையில இறங்க முடியும். கங்கா ஸ்நானம் அத்தனை மகத்துவமானது. இப்போ நம்ம எதுக்காக சங்கல்பம் எடுத்துட்டு வந்திருக்கோம்? எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம், உடலால மனதால எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம். எல்லா பாவங்களும் போகணும். நதிகளிலே சிறந்தவள் கங்கை. அப்படிப்பட்ட கங்கை நதியில் இப்போ இறங்க போகிறோம். இப்போ நீங்கள் நிற்கக்கூடிய இந்த இடம் வந்து கேதார் காட். இதுதான் கேதாரேஸ்வரர் கோவில். கேதாரேஸ்வர் கோயில் பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கங்கையை பற்றி பேசுவோம். கேதார் காட்டில் இறங்க போகிறோம். பொதுவாக நம்ம எப்போ வந்தாலும் மணிக்கர்ணிக்கால தான் போய் ஸ்நானம் பண்ணுவோம். தண்ணி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து ஆதி மணிக்கர்ணிக்கான்னு சொல்லுவாங்க. கேதார் காட்டை ஆதி மணிக்கர்ணிக்கான்னு சொல்லுவாங்க. உள்ளே போயிட்டு நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது நம்ம உடல்ல இருந்து போகிற தண்ணி எல்லாமே நம்ம முன்னோர்களுக்கு சர்க்கதி நற்கதி கொடுக்கும். நம்ம கை விரல்கள் இதெல்லாம் நம்ம உடம்புல இருந்து விழுகிற தண்ணி எல்லாமே நம்ம வாரிசுகளுக்கு நற்கதி கொடுக்கும். அத்தனை மகத்துவம். மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க, எனக்கு புரியுது. கொஞ்சம் உங்களை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா தண்ணி ரொம்ப நிறையா போகுது. அவசரப்பட்டு நான் ஒருத்தரையாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன், போங்க. உள்ளே போய் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா பெரிய சங்கடம். யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. பொறுமையாக போய் மாமா சொன்னார் 11 தடவை ஓம் சிவாய நமன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்நானம் பண்ணணும். உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்காகவும் ஸ்நானம் பண்ணுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி செம்பில் எத்தனையோ பேர் இங்கே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே
நல்லபடியாக மோட்சம் அடையணும், இந்தமாரி எந்த பாவமும் யாருக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு கங்கைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவாக நதிகள் எங்கெல்லாம் ஓடுதோ ஆர்ப்பரிச்சு ஓடுதோ சத்தம் வந்து அதிகமாக கேட்கும். கங்கை வந்து எப்பயுமே எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அமைதியாக தான் போவான். எதனால? பல தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் இன்னைக்கும் உள்ள வந்து தவம் இருக்காங்க. அப்போ சிவபெருமான் வந்து கங்கைக்கு கட்டளை இட்டிருக்காரு, என்னைக்கும் என்னோட பக்தர்களுக்கு நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, அமைதியா தான் இந்த காசியில நீ அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான் வந்து கங்கைக்கு கட்டளை இட்டிருக்காரு. அத்தனை மகத்துவம் மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு செப்பல்லாம் இங்கேயே கழட்டிடுங்க. இங்கே கழட்டிடு. என்ன சொன்னீங்க? கேதார் காட். பொதுவாக ஒரு தடவையும் காஷி யாத்திரைக்கு வரும்போது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும். ஒரு தடவை அமைஞ்ச மாதிரி மறு தடவை எப்பயுமே அமையிறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி யாத்திரை அமையும். இந்த யாத்திரை ஆரம்பிக்கும் போது எல்லா யாத்திரிகளுமே ரொம்ப பயந்தாங்க. பொதுவாக ஒவ்வொரு யாத்திரை ஆரம்பிக்கும் போதும் எல்லா யாத்திரிகளும் கேட்கக்கூடிய விஷயம்தான், மழை இருக்கா வெயில் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயம்தான். அதே மாதிரி இந்த தடவையும் கங்கையில் வெள்ளப்பெருக்கு எப்படி இருக்குது, நம்மளால் போய் கங்கையில் ஸ்நானம் பண்ண முடியுமா, கங்கை ஆரத்தி பார்க்க முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் யாத்திரிகளுக்கு இருந்தது. விஸ்வநாதர் மேலே நம்பிக்கை வச்சு கிளம்புங்க, நிச்சயமாக அவங்களோட யாத்திரை நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வந்து இன்றைக்கி கங்கையில் இறக்கியிருக்கோம். எல்லாருமே மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோட ஆத்மார்த்தமாக கங்கையில் ஸ்நானம் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பயுமே உங்களோட யாத்திரையை மழைக்காகையோ வெயிலுக்காகையோ முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் தான், இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு நம்பிக்கையோட இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் யாத்திரையை பிளான் பண்ணுங்கள். இறைவன் எப்பயுமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களோட யாத்திரையை நடத்தி கொடுப்பாரு. மனசில் எப்பயுமே நேர்மறையான எண்ணங்களை வச்சுட்டு உங்களோட எல்லா செயல்களையும் தொடங்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய விருப்பமான தெய்வங்கள் எல்லாமே அதுக்கு அனுகிரகம் பண்ணி நமக்கு நல்லபடியாக அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கும். கங்கா மையா கி ஜெய். கங்கா ஸ்நானம் ஆச்சா? எல்லாம் நல்லா பண்ணீங்களா? கங்கா ஸ்நானம் திருப்தியா? ஹர் ஹர் மகாதேவ். ஹர் ஹர் மகாதேவ். சொல்லுங்க, ஹர் ஹர் மகாதேவ் சொன்னா நம்ம ஊருக்குலாம் போன இந்த வாய்ப்பு கிடைக்காது. நல்லா வாய். ஹர ஹர மகாதேவ். நம பார்வதி பதே. ஹர ஹர மகாதேவ். நம பார்வதி பதே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கேதாரேஸ்வரர் கோவில், கௌரி கேதார் கோவில். இது தமிழர்களால் புனர்தானம் பண்ணப்பட்ட கோவில். இங்கே நிறைய நீங்கள் வந்து தமிழ் எழுத்துக்கள் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சிவசிவானி மேலே எழுதியிருக்காங்க. இங்கே காசியில் நிறைய கோயில்கள் வந்து புனரமைப்பு பண்ணப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான கோயில் இந்த கோயில். குமரகுருபரால் இந்த கோயில் வந்து புனர்தானம் பண்ண பாஸ்ட் சின்னதாக சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். இங்கே இருக்கிற உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து கேதாரில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் மாதிரியே இருக்கு. இங்கே வந்தால் கேதாருக்கு போயிட்டு வந்தால் பலன் கிடைக்கும். இந்த தண்ணியை வந்து உள்ளே ஊற்றி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கேதாருக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். வர முடியலனாலும் அங்கே வந்த பலனை கொடு. 12 ஜோதிர்லிங்கத்தில் கேதாரும் ஒன்று. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயும் போனதுக்கான பலன் கிடைக்கும்.